ஓம் சாந்தி. 11/2/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார். உங்களிடம் ஞான ரத்தினங்கள் உள்ளன. இந்த ரத்தினங்களின் தொழிலைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுகிறீர்கள், பக்தியை அல்ல. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு பகவான் படிப்பை கற்றுத்தருகின்றார். உங்களிடம் ஞான ரத்தினங்கள் உள்ளன. இந்த ஞான ரத்தினங்களின் தொழிலைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுகிறீர்களே அன்றி பக்தியை அல்ல. கேள்வி: மனிதர்கள் நாடகத்தின் எந்த ஒரு அதிசயமான நடிப்பின் பாகத்தை பகவானின் லீலை என்று புரிந்து கொண்டு அதை மகிமை செய்கிறார்கள்? பதில்: யார் எதில் தன் மனதிற்கு பிடித்த எண்ணத்தை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய காட்சி ஏற்பட்டு விடுகிறது. எனும்போது பகவான் காட்சியை காட்டிவிட்டார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அனைத்துமே நாடகத்தின்படி நடக்கிறது. ஒரு பக்கம் அவர்கள் பகவானை மகிமை செய்கின்றார்கள், மறுபக்கம் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லி நிந்தனை செய்து விடுகிறார்கள். ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம்: மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று அழைப்பதில்லை என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக, பிறகு சிவ பரமாத்மாய நமக என்று சொல்லப்படுகிறது. சிவனுக்கு அவருக்கென்று சரீரம் இல்லை என்பதையும் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். மூலவதனத்தில் சிவபாபா மற்றும் சாலி கிராமங்கள் இருக்கின்றார்கள். இப்போது ஆத்மாக்களின் தந்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். மற்ற எத்தனை சத் சங்கங்கள் இருந்தாலும் அவை ஒன்றும் சத்தியமான சங்கம் இல்லை என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அவை அனைத்தும் மாயையின் சங்கம் ஆகும். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்று அங்கு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கீதையையும் கேட்கிறார்கள் என்றாலும் கூட கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் புரிந்து கொள்வார்கள். நாளுக்கு நாள் கீதையின் பயிற்சி குறைந்து கொண்டே செல்கிறது. ஏனென்றால் தங்களுடைய தர்மத்தையே தெரிந்திருக்கவில்லை. அனைவருக்கும் கிருஷ்ணரின் மீது அன்பு இருக்கிறது. கிருஷ்ணரைத்தான் ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகிறார்கள். நாம் யாரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். குழந்தைகளை ஊஞ்சலில் வைத்து ஆட்டப்படுகிறது. தந்தையை வைத்து ஆட்ட முடியாது. நீங்கள் சிவபாபாவை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவீர்களா? அவர் குழந்தையாக ஆவதில்லை, மறுபிறவியில் வருவதில்லை. அவர் புள்ளியாக இருக்கின்றார். அவரை எப்படி ஊஞ்சலாட்டுவீர்கள்? நிறைய பேருக்கு கிருஷ்ணருடைய காட்சி ஏற்படுகிறது. கிருஷ்ணருடைய வாயில் முழு உலகமும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் உலகத்திற்கு எஜமானராக இருக்கின்றார். எனவே உலகம் எனும் வெண்ணெய் இருக்கிறது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வது கூட உலகம் என்ற வெண்ணெய்க்காகவே நாம் வென்றுவிடுவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெய் உருண்டையை காட்டுகிறார்கள். இப்படி கூட அநேக விதமான காட்சிகள் கிடைக்கின்றன. ஆனால் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இங்கே உங்களுக்கு காட்சிகளின் அர்த்தம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பகவான் நமக்கு காட்சிகளை காட்டுகின்றார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். யாரை நினைக்கிறார்களோ, யாராவது கிருஷ்ணருடைய தீவிரமான பக்தியை செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனோவிருப்பம் அற்ப காலத்திற்கு பூர்த்தியாகிறது என்பதை பாபா புரிய வைக்கின்றார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. பகவான் காட்சியை காண்பித்தார் என்று சொல்ல முடியாது. யார் எந்த பாவனையில் யாருடைய பூஜையை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காட்சி தரப்படுகிறது. இது நாடகத்தில் பதிவாகியுள்ளது. பகவான் காட்சியை காட்டுகிறார் என்று அவருடைய மகிமை பாடுகிறார்கள். ஒரு பக்கம் இவ்வளவு மகிமையையும் பாடுகிறார்கள், மறுபக்கம் கல்லிலும் முள்ளிலும் பகவான் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். எவ்வளவு கண்மூடித்தனமான பக்தியை செய்கிறார்கள்!
கிருஷ்ணருடைய காட்சி கிடைத்தது என்றால் நாம் கிருஷ்ணபுரிக்கு கண்டிப்பாக செல்வோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணபுரி எங்கிருந்து வரும்? இப்போது இந்த ரகசியங்கள் அனைத்தையும் பாபா இங்கே புரிய வைக்கின்றார். கிருஷ்ணபுரி என்ற ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவோ கம்சபுரி ஆகும். கம்சன், அகாசுரன், பகாசுரன், கும்பகர்ணன், ராவணன் போன்ற இவை அனைத்தும் அசுரர்களின் பெயராகும். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார்கள்? 2 விதமான குருமார்கள் இருக்கிறார்கள் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். ஒன்று பக்தி மார்க்கத்தின் குருமார்கள். அவர்கள் பக்தியைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கு தந்தை சிவபாபா ஞானக்கடலாக இருக்கின்றார். இவரை சத்குரு என்று அழைக்கிறோம். இவர் ஒருபோதும் பக்தியை கற்றுத்தருவதில்லை, ஞானத்தைத்தான் கற்றுக் கொடுக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மறைமுகமான போதையில் இருந்து கொண்டு சேவை செய்ய வேண்டும். மனம் உறுத்துகின்ற அளவு, மனம் அரிக்கின்ற அளவு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நாம் எந்த அளவிற்கு நினைவில் இருக்கிறோம் என்று தன்னைத்தான் சோதித்து பார்க்க வேண்டும். 2. நாம் நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்ற கவலை எப்போதும் இருக்க வேண்டும். எந்த ஒரு விகர்மத்தையும் செய்துவிட்டு பொய் சொல்லி தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விகர்மத்தையும் செய்துவிட்டு பொய் சொல்லி தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. வரதானம். மன்மனாபவ என்ற மகா மந்திரத்தின் மூலம் அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய சதா சுகஸ்வரூபம் ஆகுக. விளக்கம். எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விதமான துக்கம் வந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது துக்கம் ஓடிப்போய்விடும். கனவிலும் கூட சிறிதளவும் துக்கத்தின் அனுபவம் ஏற்படக்கூடாது. நோய்வாய்ப்பட்டு போகலாம். பணத்தின் நிலை மேலும் கீழுமாக ஆகலாம். என்ன ஆனாலும் சரி, துக்கத்தின் அலைகள் உங்களுக்குள் வரக்கூடாது. எப்படி கடலில் அலைகள் வருகின்றன, பிறகு போய்விடுகின்றன. ஆனால் யாருக்கு அந்த அலைகளில் மூழ்கிச் செல்ல தெரிகிறதோ அவர்கள் அதனுடைய சுகமான அனுபவத்தை செய்வார்கள். அலைகளில் எப்படி குதித்து கடந்து செல்கிறார்கள், அவர்களுக்கு அது ஒரு விளையாட்டை விளையாடுவது போல இருக்கும். எனவே கடலின் குழந்தைகள் நீங்கள் மன்மனாபவ என்ற மந்திரத்தின் நினைவின் மூலம், அதாவது ஒரு தந்தையின் நினைவின் மூலம் சுகஸ்வரூபமாக இருங்கள். சுகஸ்வரூபமாக நீங்கள் ஆவீர்கள். துக்கத்தின் அலை கூட உங்களுக்கு வரக்கூடாது. ஸ்லோகன். ஒவ்வொரு எண்ணத்திலும் திடத்தன்மை என்ற விசேஷத்தை அல்லது சிறப்பு அம்சத்தை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்றால் வெளிப்பாடு ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் திடத்தன்மை என்ற விசேஷத்தை நடைமுறையில் கொண்டு வந்தீர்கள் என்றால் தந்தையின் வெளிப்பாடு என்பது ஏற்பட்டுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சுய முன்னேற்றத்தில், சேவையின் முன்னேற்றத்தில் ஒருவர் ஒரு விஷயத்தை கூறினார், மற்றவர்கள் அதற்கு சரி என்று சொன்னார்கள். இவ்வாறு எப்பொழுதும் ஒற்றுமை மற்றும் திடத்தன்மையின் மூலம் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள். எப்படி தாதிகளிடம் ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை நிறைந்த உறுதியான குழு இருந்ததோ அதுபோல ஆரம்பத்தில் சேவையில் வந்த இரத்தினங்களின் குழுவும் உறுதியாகவே இருக்கிறது. இது மிக மிக அவசியமான ஒன்றாகும். நல்லது. ஓம் சாந்தி.